உள்ளூர் குண்டர்கள் உள்ளூர் கன்னட பொது பள்ளியை நடத்துகிறார்கள். மதிய உணவை குறைக்கிறார்கள் மற்றும் அடிப்படை பராமரிப்பு வசதிகளை வழங்க தவறிவிட்டனர். மாணவர் சேர்க்கை குறைவு மற்றும் இடிந்து விழும் உள்கட்டமைப்பு காரணமாக பள்ளி மூடப்படும் நிலையில் உள்ளது. ஆனால் ஆசிரியர் மிஸ் நந்தினி பிரியங்கா உபேந்திரா அதை தவிர்க்க உறுதியுடன் இருக்கிறார். அதன் பிறகு பொது பள்ளிக்கு ஒட்டுமொத்தமாக பலனளிக்கும் மற்றும் அவரது நிர்வாக குழுவை மாற்றும் வகையில் தொடர்ச்சியான நிகழ்வுகளை அமைப்பதற்கான ஒரு உத்தியை கொண்டு வருகிறார். ஜனவரி 26 அன்று திரையரங்குகளில் திறக்கப்படும் சேலஞ்சிங் ஹெர்ஸ்டார் ஹெர் தர்ஷனின் வரவிருக்கும் தவணையான கிராந்தி சமீபத்திய வாரங்களில் அவர் அதிகம் பேசப்பட்ட தலைப்புகளில் ஒன்றாகும். கன்னட மற்றும் கன்னட அரசு பள்ளிகளின் நலன்களை பாதுகாக்கும் படத்தின் தலைப்பு இவ்வளவு எழுத்து மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டது. இன்று திறக்கப்படும் மிஸ் நந்தினி படத்திலும் அதே தீம் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது உண்மையில் கிராந்தியின் மிகவும் அடக்கமான பதிப்பா என்று நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த அப்சரா கிராந்தியை உபேந்திரா வழிநடத்துகிறார். அவர் நடிகரும் இயக்குனருமான உபேந்திராவை மணந்தார். கன்னடிகர் அல்லாத அவரது பாரம்பரியம் இருந்த போதிலும் கர்நாடகாவை தனது வீடாக மாற்றினார். பிரியங்காவுக்கு எந்த சுருக்கமும் இல்லை. சிவப்பு நிற முடி மற்றும் கச்சிதமாக விரிக்கப்பட்ட புடவையுடன் தொலைதூர கிராமத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருக்க மிகவும் அழகாக இருக்கிறார். அது கட்டப்பட்டது. இது சற்று அதிகமாக இருந்தது. இருப்பினும் அவர் பாத்திரத்திற்கு போதுமான ஈர்ப்பை கொடுக்கிறார். ஒரு காட்சியில் நந்தினி கர்ஜிக்கும் சிங்கம் போல தீமையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் அடுத்த காட்சியில் அவர் அழுகிறார், கிட்டத்தட்ட பயமுறுத்துகிறார். இவை இரண்டும் மோசமாக விளக்கப்பட்டுள்ளன. மிஸ் நந்தினியின் கதை மிகவும் சிக்கலானதாக இல்லாமல் நேரடியானது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில நகைச்சுவைகளை தவிர்த்தல் நன்மையாக இருந்திருக்கும். 5 வருடங்களுக்கு முன் முன்மொழியப்பட்ட சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. டி குமாரசாமி அரசு அதிகாரிகள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளுக்கு அனுப்புவதை கட்டாயமாக்கி அங்குள்ள கல்வி தரத்தையும் வசதிகளையும் மேம்படுத்த முயற்சித்தது. மாநிலத்தின் பெரும்பான்மையான தனியார் பள்ளிகளை அரசியல்வாதிகள் வைத்திருப்பதால் இது நடக்கப்போவதில்லை. மிஸ் நந்தினிக்கு அதிக கவனம் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் லிஸ்ட் நடிகர் நடிக்கும் ஒரு அரசு பள்ளியை பற்றிய திரைப்படம் சில வாரங்களில் வெளிவரவுள்ளது. இந்த படம் பெங்களூரில் 20 திரையிடல்கள் மட்டுமே நடைபெற்றது. இன்றிரவு நிகழ்ச்சிக்கான வருகை புள்ளி விவரங்கள் ஏதேனும் அறிகுறியாக இருந்தால் அவை தொடர வாய்ப்பில்லை. மிஸ் நந்தினி ஒரு மோசமான படம் இல்லை என்றாலும் அதன் பிரசங்க தொனி நீண்ட கால பின்தொடர்பை கொண்டிருக்க வாய்ப்பில்லை.